ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 பத தேங்காய் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட ஒரு துண்டு இஞ்சி இல்லை பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இது எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இதிலே பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா சட்னி கொஞ்சம் ரெட் கலரில் வரும். பச்சை மிளகாய் அப்படின்னா அதே ஒயிட் கலரில் கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக அரைஞ்சி வரும். ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கரெக்டாக. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட 2 கிள்ளி போட்டுக்கலாம். நான் போடலை. போட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சதை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோங்கள சட்னி, அதில் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே தேங்காயை விட உடச்சக்கல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. உடச்சக்கல்லை அதிகமாக சேர்த்திங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டு வராது. அந்த மாதிரி நம்ம இஞ்சி ஒரு துண்டு சேர்த்தோம்ல, அதுக்கு பதில் நம்ம 2 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி இல்லைனா பூண்டு ரெண்டுமே சேர்த்து போட்டிங்கன்னா மசாலா மாதிரி ஆகிடும். அதனால் 2 ஆப்ஷன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது பூண்டு சேர்த்தாலும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி பச்சை மிளகாய் பதில் காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாரியின் கைவண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.